இன்றைக்கி என்னோடய கிச்சனில் ஒயிட் பாஸ்தா ரெசிபி 2 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். ஒரு பாத்திரத்தில் அதிகமான தண்ணி எடுத்துக்கிறேன். 2 பேர் சாப்பிட்ற மாதிரி பாஸ்தா சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில். நல்லா கொதித்து வரட்டும். ஒயிட் பாஸ்தா ரெசிப்பியில் இன்னி மஷ்ரூமும் காய்கறியும் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூமை ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மஷ்ரூம் பாஸ்தா செய்கிறதுனால மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகணும். அதனால் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து மஷ்ரூமை ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டே இருக்குது. பாஸ்தா ரெடி ஆகட்டும். பாஸ்தா ரெடி ஆகினதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அப்படியே வடிகட்டினதுக்கப்புறம் ஆற வச்சுக்கிறக்கலாம். கோல்டு வாட்டர் எதுவும் ஊற்ற வேணாம். மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் காய்கறி சேர்த்துக்கிறேன். கேரட், capsicum, ஆனியன். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணால் போதும். லாஸ்ட்டாக க்ரீன் பீஸ் சேர்த்துக்கிறேன். க்ரீன் பீஸ் சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் ரெடி ஆகிடும். காய்கறியெல்லாம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். இப்போ இது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் பாஸ்தா செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் பால், 1.5 கப் மைதா. நான் எடுத்துக்கிற மெஷர்மெண்ட் 2 பேர் சாப்பிட்ற பாஸ்தாக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் அப்படியே அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறணும். ஒரு திக்கான பதம் வர வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்பைசியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் சில்லி ஃப்ளாகு, பெப்பரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். திக்கான பாலாக இருந்தால் பாஸ்தா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ங்கிறதுனால ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம். ஒரு 5 நிமிஷம் கலர்னா போதும். இதுக்கப்புறமா பாஸ்தா சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், பாஸ்தா எதுவுமே ஒட்டவும் இல்லை, உடையவும் இல்லை, கரெக்டாக வந்திருக்கு. நான் குக்கிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். குக்கிங் க்ரீம் இல்லாதவங்க ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். பாஸ்தாவை எடுத்து சாப்பிடும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு திக்காக தெரிஞ்சதுன்னா குக்கிங் க்ரீமை கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சீஸ் பிடிக்கிறவங்க சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்தாச்சு. 5 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். இப்போ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு.